பள்ளிக்கரணை காவல்துறை ஆணையர் கார்த்திகேயன் பெயரில் மர்ம நபர்கள் மீண்டும் சமூக வலைதள கணக்கு உருவாக்கியுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை தாம்பரம் காவல் ஆணையரகத்தின் கீழ் உள்ள பள்ளிக்கரணையில் துணை ஆணையராக இருப்பவர் கார்த்திகேயன். இவரது பெயர் மற்றும் புகைப்படத்தை பயன்படுத்தி போலி ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக வலைதளங்கள் கணக்குகள் மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் தனது பெயரை பயன்படுத்தி சிலர் பணம் பறிக்க திட்டமிட்டுள்ளதாகவும், இதனை பொதுமக்கள் நம்பி ஏமாற வேண்டாம் எனவும் காவல்துறை ஆணையர் கார்த்திகேயன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். மேலும் போலி சமூக வலைதள கணக்குகளை தொடங்கி பணம் பறிக்கும் மோசடி கும்பல் குறித்து தாம்பரம் சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். உங்களுடைய ஃபேஸ்புக் அக்கவுண்ட், வாட்ஸ்அப் அக்கவுண்ட், அதில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் அதை எடுத்து நீங்கள் ஒரு புதுசாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண மாதிரியே ஓப்பன் பண்ணி, அது மூலமாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் கான்டாக்ட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஒரு குறுஞ்செய்தி அனுப்பி பணம் வேணும் அப்படின்னு கேட்குற மாதிரி பொதுவான மெசேஜ் அனுப்பி அது மூலமாக பணம் எடுக்கிறாங்க சைபர் கிரிமினல்ஸ். இதே மாதிரி என்னுடைய அக்கௌண்ட்டுமே இப்போது ஒரு காவல்துறை அதிகாரி தான் நாங்கள் இருந்த போதிலும் என்னுடைய அக்கௌண்ட்டே என்னுடைய ஃபோட்டோவை எடுத்து புதுசாக ஒரு ஃபோட்டோ வச்சு அந்த ஃபோட்டோவில் என்னுடைய அக்கௌண்ட் நானே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண மாதிரி ஓப்பன் பண்ணி அது மூலமாக குறுஞ்செய்தி அனுப்பி பணம் வாங்கியிருக்காங்க. இதை வாங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த நேரத்தில் நமக்கு நிறைய பேர் நமக்கு ஃபோன் பண்ணி கேட்டு, சார் பணம் கேட்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கு இல்லை இதை பண்ணிடாதீங்கன்னு சொல்லி நம்ம அவங்களுக்கு அவேர்னஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இதை விசாரித்து பார்க்கும்போது இதில் வட மாநிலத்தவர் ஒரு சில குற்றவாளிகள் சம்மந்தப்பட்டிருக்கிறது கண்டறியப்பட்டுச்சு. அதோட அக்கௌண்ட்டும் நம்ம சைபர் கிரைமில் கொடுத்து இப்போது நம்ம ஸ்டாப் பண்ணியாச்சு.